ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சிறகடி காசு சீரியல் ஆரம்பத்தில இருந்த மாரி இல்ல. இப்போ தொடர்ந்து நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணியோட கேரக்டர் முழுக்க முழுக்க பொய்யும், பித்தலாட்டம் பண்ணி வாழக்கூடிய ஒரு அ கேரக்டரா தான் இருந்துட்டுருக்கு. நம்பி தாலி கட்டின புருஷன முட்டாளாக்கி, ஏமாத்தி, அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு, காரியத்த சாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ரோகிணி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் அ இவங்களோட சந்தோஷத்துக்காக, இவங்க வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, யார வேணாலும் கஷ்டப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான், இப்போ இந்த ரோகிணி வந்து மீனா முத்துவ தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குடுத்து, இவங்க வாழ்க்கைய வந்து காப்பாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, என்னதான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரோகிணி பண்ண தப்பு வந்து வெளிய தெரிய வந்தாலும், மனோஜ் வந்து தன்ன விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே, இப்போ மனோஜ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி ஆட்டுக்கு வேப்பில அடிக்கிற மாரி மனோஜ வந்து ஏதாச்சும் சொல்லி மயக்கி தன்னை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ரோகிணி பத்தி எதுவுமே தெரியாத மனோஜும், ரோகிணி வந்து அவங்க மேல அப்படி பாசமா இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு, ரோகிணிய உண்மையா வந்து நேசிக்கிறாரு. ரோகிணிக்காக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அளவு அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில, இப்போ மனோஜோட அந்த ஷோரூமுக்கு டாட்டூ போடுற ஒருத்தன் வரான். அவன்கிட்ட மனோஜ் எனக்கு இதெல்லாம் புடிக்காது, பயமா இருக்கு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இத பார்த்த ரோகிணி எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் டாட்டூ போட்டுக்கிறேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. மனோஜ் வந்து வேணாம் வலிக்கும், அப்புறம் வந்து ஜுரம் வரும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. ஆனாலும் ரோகிணி அதெல்லாம் கேட்காம டாட்டூ போடுறாங்க. மனோஜோட பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து பார்க்க விரும்பல. ஸோ அது ஓரமா போய் நின்னுக்கிறாரு. இந்த ரோகிணியும் டாட்டூலாம் போட்டு முடிச்சுட்டு மனோஜ்ட்ட காமிக்கிறாங்க. அத பார்த்துமே மனோஜ் அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டு ரோகிணி அப்படியே கொண்டாட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ரோகிணி வந்து மனோஜோட பேர தான் டேட்டூவா போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு ட்ராமா தான். என்னதான் வந்து ஓகே போட்டிருந்தாலும், இத வச்சு மனோஜ தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ரோகிணி இந்த வேலைய பார்த்துருப்பாங்க. அப்படியே இத பார்த்த மனோஜும் பார்த்தீங்கன்னா, "என் மேல உனக்கு இவ்ளோ பாசம் இருக்கா?" அப்படின்ற மாரி அப்படியே ரோகிணி வந்து அப்படியே கட்டிப்புடிச்சு பாசத்த அப்படியே கொட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வழக்கம் போல இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வீட்ல இருந்து உளருவார்ல. அதுமாரி இந்த விஷயத்த வீட்ல வந்து எல்லார்ட்டயும் சொல்றாரு. இங்கேயும் எப்பயும் போல தான் முத்து வந்து ரோகிணி பண்ணத மொக்கையா வந்து கிண்டல் பண்றாரு. ரோகிணிக்கு செம்மையா காண்டாகுது. அதுக்கப்புறமா அண்ணாமலை, "நான் வேலைக்கு போற டைம் ஆச்சு. நான் வேலைக்கு போறேன்" அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு செம்மையா ஷாக் ஆகுது. "மாமா நீங்க வாரத்துல 1 நாள் தானே வேலைக்கு போவீங்க. இன்னைக்கு ஏன் போறீங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அண்ணாமலை, "ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு. அத பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்ல, ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் முத்து வந்து மீனா கிட்ட, "நீயும் வா நம்மளும் அங்க போலாம். கிரிஷ் அங்க தான் படிக்கிறான். அவன பார்த்து பேசிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. இத பார்த்த ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா, ஆல்ரெடி கிரிஷ் கிட்ட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ எப்படி அங்க போறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. திருட்டும்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த ரோகிணி பண்ற தப்பு வந்து வெளி வராம சொதப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கதை இப்படியே போயிடுச்சு அப்படின்னா, மக்கள் எந்த அளவுக்கு இந்த சீரியல வந்து ரசிச்சு பார்த்தாங்களோ, அந்த அளவுக்கு இத வெறுக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும், ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஏகப்பட்ட பொய்ய சொல்லி பல இடத்துல வந்து பலரையும் ஏமாத்திட்டு இருக்க இந்த ரோகிணி வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாத்தாம, ஏதாச்சும் ஒரு சொல்லி மொக்கையா அதுவும் சொல்லி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போறதும், கடைசியில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு முத்துவும், மீனாவும் கஷ்டப்படுற மாரி வந்து போயிட்டுருக்கு. ஆனா, அந்த ரோகிணி பத்தின ரகசியம் எதுவுமே வெளிய வராம, மொத்த நாடகத்தையும் இது வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா டைரக்டர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்றது தான் ஒரு ஒரு நாளுமே வியூவர்ஸோட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ புதுசா உள்ள நுழைஞ்ச பவானி கதையில பார்த்தீங்க அப்படின்னா, கசாப்பு கடை அந்த மணி அதாவது மலேசியா மாமா. ஸோ அவர் மூலமா முத்து வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாரு அப்படின்னு நாம நெனைக்கிறோம். பார்க்கலாம். இது என்ன ட்விஸ்ட் குடுக்க போறாங்க? இது ரோகிணி எப்படி வந்து திருப்பிட போறாங்க? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன பண்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வாட்டியாச்சும் இந்த ரோகிணி மாட்டுவாங்களா? மாட்ட மாட்டாங்களா?